ஹாய் வணக்கம். இன்னைக்கு அழகழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மதி வீட்டில் வந்து மதி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அப்போது அவங்க காலேஜுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம், வர கொஞ்சம் நேரம் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ பிபி அதிகமாகி தலை சுத்தல் வந்திருக்கும். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்னால தான் அவர் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் 4 மணிக்கு தான் தூங்கினாரு, இப்போ பாரு அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, உன்னால தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி வந்து அவங்க அப்பா காலை பிடிச்சிட்டு அழுகுறாங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், இந்த வீட்டை கடன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்புங்கப்பா அப்படின்னும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இனிமேல் நான் உன்னை நம்புறதா இல்லை, இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் எழுந்து உள்ளே போயிடுறாரு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலர் ஃபுல்லாக சாமான்லாம் போட்டு உடைக்கிறாங்க. ஏன்னா நிலத்தை விற்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால போட்டு உடைக்கிறாங்க. பாக்யராஜ் சத்தம் கேட்டு வந்து, ஐயோ ஏன் இப்படிலாம் சத்தம் போடாதன்னு வந்து திட்டுறாரு. உடனே இவங்க என்ன நிலத்தை போய் அடகு வைக்கிறேன்றீங்க, என் குழந்தைக்காக தானே அதை வச்சுருக்கேன், இப்போ போய் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இருக்கிற ஒரே சொத்து அதுதான் அப்படின்னோடனே இப்போ கூட சேர்ந்து சுரேஷும் பேசுகிறான், அண்ணி எனக்காக அண்ணி நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எனக்கு வேலையும் இப்போ இல்லை, நான் அந்த இடத்துல அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும் தான், உங்கள் நிலத்தை வைக்கிறது தப்புன்னு, ஆனால் என்னால் அங்கே சொல்ல முடியல, ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுவார், அதனால தான் நீங்கள் விற்க வேணாம், நிலத்தை வந்து அடகு வச்சு நான் வந்து உங்களுக்கு 2 வருஷத்தில் மீட்டு கொடுக்குறேன், உங்கள் தம்பியாக இருந்தால் இதெல்லாம் பண்ண மாட்டிங்களா சொல்லி எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணிடுறான். மலரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு சரி போங்க என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. மதி என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் காசு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்துட்டு இந்த பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, என்னோடய வேலை கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தங்கராஜுக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிங்களா, இவர் சேர்மனே அவங்களோட சொந்தக்காரங்க தான், நீங்கள் அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, அவர் உங்களை வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாரு, நான் தான் செமஸ்டர் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன்ற மாதிரி அவங்க ஒரு குண்டை தூக்கி போட்டுடுறாங்க. அப்படியே மலரும் அப்படியே மதியம் அதிர்ச்சி ஆகிட்டு அப்படியே வந்துடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பொண்ணு வீட்டிலேருந்து அவங்க அப்பா வராரு. வந்து என்ன மாப்பிள்ளைக்கு வேலை கிடச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த இடத்துல தங்கராஜ் பொய் சொல்கிறாரு. கிடச்சிச்சு, இன்றைக்கி காலையில் தான் கிடச்சிது அப்படின்ற மாதிரி பொய் சொல்கிறாரு. அப்போ அவரும் என்ன பண்ணுறாரு, அதை நம்பிடுறாரு, ஓ கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு பொண்ணோட அப்பா. இங்கே வந்துட்டு அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி வேலை கிடச்சிச்சானோன்னே, வேறு என்ன பண்ண முடியும், கிடைக்கல இன்னும், நான் பொய் தான் சொன்னேன் அவர்கிட்ட, ஆனால் இவன் ஹனிமூன் போயிட்டு வர்றதுக்குள்ளே வேலை கிடச்சிரும், அதுக்குள்ளே நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோன்னா அசிங்கமாக போயிடும், அதனால் நம்ம மறைச்சி தான் கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பாக்யராஜ் அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ளை எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும்ன்ற மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு பார்க்கலாம் சுரேஷோட கல்யாணம் நடக்குமா, இல்லை மதி வந்து ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா, இல்லை அவங்க பொண்ணு வீட்லேயே வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா என்னன்னு நாளைக்கு நான் எபிசோடு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.